ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு சண்டே சமையல் தான். இப்படி யாருக்கெல்லாம் பிடிக்கும் வெளியில விறகடுப்புல சமைக்கிறது? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு பண்றது பன்னீர் பிரியாணி. தேவையான பொருள்: ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்த நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நறுக்கி வச்ச தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் கூட வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா கலந்து விட்டு ஊறின பிறகு இதில் கலந்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு கடாயில் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சாறு, ஒரு 1/4 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்த பிறகு புதினா இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேருக்கு நீங்கள் பன்னீர் ரைஸ் பண்ணணுன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 கிளாஸுக்கு 1 1/2 கிளாஸ் தேங்காய் பால்னு எடுத்துக்கோங்க. கொதி வந்த பிறகு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கரண்டியை பின்னாடி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இல்லைன்னா அரிசி உடஞ்சி போயிடும். கொதி வந்த பிறகு புதினா இலையை ஆட் பண்ணிக்கோங்க. கொதி வந்த பிறகு 1 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி வச்சு மூடிட்டு கனலை மேலே போட்டு விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தோன்னா சூப்பரான பன்னீர் சாதம் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.